அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராஜகோபாலுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேரை பயன்படுத்தி நடக்கக்கூடிய பல்வேறு மோசடி சம்பவங்கள், அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு பார்க்க இருக்கோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பெயரை பயன்படுத்தி உள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட, கடத்தி வரப்பட்ட தங்கம், பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் வாங்கி தர்றேன், அதே மாதிரி கார் வாங்கி தரேன், சுங்கவரித்துறையினால பறிமுதல் செய்யப்பட்ட கார் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் மோசடி செய்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தர்கிட்ட மோசடி செஞ்சு அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ இது ஒரு சம்பவம் இல்லைங்க. கடந்த காலங்களில் இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. எதிர்வரும் காலங்களில் யாரும் இது மாதிரி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு விமான நிலைய அதிகாரிகள், விமான ஏர்லைன்ஸ் அதிகாரிகள், அதே மாதிரி கஸ்டம்ஸ் அதிகாரிகள் எல்லாத்துக்கிட்டையும் பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முக்கியமான தகவல் வருது. அதாவதுங்க, கோவை ஏர்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்காக வர்றது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு இந்த லிங்க்கில் தொடர்பு கொள்ளுங்க, முன்பணம் செலுத்துங்க, அந்த மாதிரி பல்வேறு விதமான மோசடிகள் நடந்துட்டு வருது. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வேலை வாங்கணும் அப்படின்னா என்னென்னு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மட்டும் இல்லைங்க, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்போர்ட்லேயும் ரெக்ரூட்மெண்ட், வேலைக்கு ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறது விமான நிலைய ஆணையகம், ஏஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கேரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேலை வாய்ப்பு இருக்குங்க, பட் அது அதிகாரப்பூர்வமான அவங்களோட இணையதளத்தில் கேரியர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், முன்னணி நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய முன்னணி நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏஐ சார்பாக, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சார்பாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பிரிவில் என்னென்ன வேலை இருக்குன்னு. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி வேலைவாய்ப்பு பெறலாம். இது ஏர்போர்ட்டில் வேலைவாய்ப்பு பெறுவது. மற்றபடி உள்ள வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி ரெக்கமெண்டேஷனு, அந்த மாதிரி எந்த இதுக்கும் இடம் இல்லைங்க. அது ஒன்லி எப்படி அந்த வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் நடக்கும். இதில் இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் உள்ள அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட பணம் செலுத்தினா போதுங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அதே மாதிரி தவறான லிங்க், போலியான லிங்க்குகளை எதிலும் கிளிக் பண்ணாதீங்க. முன்பணம் எதுவும் செலுத்தி ஏமாந்துடாதீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இதில் விமான நிலையத்தில், ஏர்போர்ட் ப்ரிமிசஸ்ல, அதே மாதிரி ஏர்லைன்ஸ் விமானங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் பல்வேறு பிரிவுகளில் வேலை இருக்குது. அந்த வேலை பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு நிறுவனங்கள், இப்போ இண்டிகோனா இண்டிகோ, ஏர் இண்டியானா ஏர் இண்டியா, ஏர் அரேபியானா ஏர் அரேபியா, ஸ்கூட் அப்படின்னா ஸ்கூட், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் சார்பாக அஃபீஷியல் வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்லேயும் கேரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. ஸோ இளைஞர்கள் அந்த காலமை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க வழிமுறைகளை பின்பற்றி அந்த வேலை வாய்ப்பு பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். கஸ்டம்ஸை பார்க்க போகிறோம். கஸ்டம்ஸ் பற்றி, அதாவது இந்த துறை தான் முக்கியமான துறை. கஸ்டம்ஸ் சார்பாக பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்கிறாங்க. அந்த பல்வேறு பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தங்கம். சரிங்களா? கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் தங்கம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக நகைகளாக கொண்டு வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெனால்ட்டி போடுறாங்க. பெனால்ட்டி போட்டு அந்த நகைகளை அவங்ககிட்ட அந்த பே பண்ணிட்டாங்கன்னா அதை கொடுத்துட்றாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் இருக்கு இல்லையா, தங்க நகைகள், ஆபரணங்கள், அது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டுட்டாங்கனாலே அந்த நகைகள் எல்லாம் ஆர்பிஐக்கு தான் போகும், தங்கம். ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கம். சொக்கத்தங்கம் பார்ஸில் கொண்டு வருவாங்க. அது அதுவும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு இருக்குது. அதே மாதிரி கடத்தல் தங்கம்னு ஒன்று இருக்குது. கடத்திட்டு வர்றது பல வகையில். அந்த கடத்திட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, பல வகையில் அங்கே பறிமுதல் செய்யப்படக்கூடிய அந்த சொக்கத்தங்கம் பார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் நடக்கிற வரைக்கும் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கஸ்டடியில் இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு சில பொதுத்துறை வங்கிகளுடைய லாக்கரில் இருக்கும். அதே மாதிரி கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட கோல்டு பார்ஸ், தங்கங்கள், கடத்தல் தங்கம் எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்டு ரிசர்வ் வங்கிக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான். இது தவிர கஸ்டம்ஸ் சென்னை, அதே மாதிரி கோயம்புத்தூர், இங்கெல்லாம் பறிமுதல் செய்யப்படக்கூடிய பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்ப ஒரு கிரேஸே இருக்குது நிறைய பேர்த்துக்கிட்ட. எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் முக்கியமாக இந்த டிவிஸ், எல்இடி டிவிஸு, மொபைல் ஃபோன்ஸ், ஆப்பிள் ஃபோன்ஸ், அந்த மாதிரி பெரிய விலை உயர்ந்த மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் பறிமுதல் செய்கிறாங்க. அதெல்லாம் கம்மி விலையில் கிடைக்குது, அது நான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் முக்கியமான பதிவுங்க. நல்லா கேட்டுக்குங்க. கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ஹெட் ஆஃபீஸே கிடையாது. திருச்சியில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, கஸ்டம்ஸுடைய ஹெட் ஆஃபீஸ். சரிங்களா? கஸ்டம்ஸ் துறையினால் பறிமுதல் செய்யப்பட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் ஃபோன், டிவி, அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து சென்னை துறைமுகத்தில் வருது இல்லைங்களா, தவறான தகவல் கொடுத்து கொண்டு வரக்கூடிய காரு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள், அது எல்லாமே தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் நீங்கள் அந்த விற்பனையகங்கள் செயல்பட்டு வருது. ஏர்போர்ட்டில் கிடையவே கிடையாதுங்க. சென்னை ஏர்போர்ட்டில் கிடையாது, திருச்சி ஏர்போர்ட்டில் கிடையாது, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கிடையாது. எங்கேயுமே ஏர்போர்ட்டில் விற்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அலுவலகம் இருக்குது இல்லைங்களா, அந்த அலுவலகத்தில் வச்சுருக்காங்க. அது
விலை பட்டியலோட வழிமுறைகளோட வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் போய் நேரில் பார்த்து பேசி என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது முறைப்படி பணத்தை செலுத்தி ரசீது பெற்று எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி திருச்சியில் வச்சுருக்காங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய சுங்கவரித்துறை அலுவலக வளாகத்தில் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே ரெண்டு இடத்துல தான் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படுது. எலக்ட்ரானிக்ஸு உள்ளிட்ட மொபைல் ஃபோன்ஸு, டிவி உள்ளிட்ட காரு, அந்த மாதிரி சுங்கவரித்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள் எல்லாமே, தங்கம் வந்து ஸ்மக்லிங் குட்ஸ், அது இந்த இதுக்குள்ளேயே வராதுங்க. ஸோ என்டையரியாக அது வராது. இந்த விற்பனைக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரானிக் பொருட்கள், இது எல்லாமே திருச்சி அல்லது சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மோசடியிலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம்.